உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. 8 வயசுல தீர்க்கதரிசனம் சொன்னா சாமுவேல், 13 வயசுல தீர்க்கதரிசனம் சொன்னா எரேமியா, 80 வயசுல ப்ராஃபஸி சொன்னா மோசே. ஆனா எது ஷார்ப்பா இருக்கிறது முக்கியம் இல்லை. உன்னை ஈடு பண்ணிட்டினா, உன்னை விட்டு கொடுத்தினா, உன்னை 100% விட்டு கொடுத்தினா இன்றைக்கே ஏற்ற காலம் வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். வாசிப்போம். யோவான் 7:6. இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை. இது எங்க சொல்லல? அவரு கல்யாண வீட்டில் சொன்னார். அந்த வேலை அது கிடையாது. என் வேலை இன்னும் வரவில்லை. அடுத்து உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. எப்பவுமே ரெடி. உலகத்தான சொல்லுங்க, உடனே பண்ணிடணும், உடனே செஞ்சிடணும், உடனே வாங்கிடணும், உடனே முடிச்சிடணும். அவர் சொல்றாரு, உன் வேலை எப்பவுமே ரெடி, ஆனால் என் வேலை இன்னும் வரல. இதுலேருந்து என்ன தெரியுது? உன் வேலை வேற, என் வேலை வேற. கைத்தட்டு கொள்றவருக்கு ஆமாம். ஆமாம். அது அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தர் பேசும்போது ஃபோனை வைக்கிறதுக்கு முன்னாடி, என்ன நாளைக்கு 10 மணிக்கு பேசுகிறேனேன்னு வச்சிடறாரு. ஃபோனை வச்சுட்டீங்க. வச்ச உடனே யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறோம்? நம்ம 10 மணியை சொன்னாரா, அவர் 10 மணியை சொன்னாரா? அப்போ உங்கள் வேலை ஒன்று இருக்குது, அவர் வேலை ஒன்று இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, உங்கள் வேலையில் ஒன்று நடக்கலைன்னு ஒன்று நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டார் போல் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, அதை சரியான ஏற்ற வேலையில் அவர் செய்து முடிக்கிற தேவனாக இருப்பார். ஆமாம், ஏற்ற வேலையில் செய்கிற தேவன் நம்ம இடத்தில் இருக்கிறார். ஸோ அதனால் நல்லா கவனிங்க. நம்ம வேலை, உலகத்தான் வேலை எப்போவுமே ரெடியாக இருக்கும் சார். அது நினச்ச ஒன்று செய்யணும். பெருமையுள்ளவன் பேர், அதுக்கு பேர். பெருமையுள்ளவனை பார்க்கலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் பைபிள் சொல்லுது. உடனே செய்யணும்னாலே அதுக்கு பேர் பெருமை. பரவாயில்லையா, நிறுத்தி செய்வோம்யா அப்படின்னா அதுக்கு பேர் பொறுமை. எங்கேயாச்சும் கல்யாண வீட்டில் போய் சேலையை பார்த்துட்டா உடனே இதே சேலையை வாங்கணும். அடுத்த நாள் ஒரு இதை வாங்கிட்டா உடனே அதே நகையை வாங்கணும். ஒரு வீடு உன பால் காய்ச்சலை தெரியாமல் கூட்டு போயிட்டா உடனே ஒரு வீட்டை கட்டிடணும். ஒரு ஊழியத்தில் உடனே ஒருத்தர் 4 பேர் சீடியை போட்டால் உடனே அண்ணே நீங்களும் ஒரு இதை போடணும். ஒரு கூட்டத்தை நடத்திட்டால் உடனே கொடுங்க. ஐ எம் லெட் பை பீப்புள், நாட் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆனால் அவருக்கு ஒரு டைம் இருக்குது. ஆமென். அந்த டைமில் அவர் எல்லாவற்றையும் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஏற்ற காலம் என்பது கேலண்டர் இல்லை, எனக்குள்ளே இருக்குது. இந்த ஏற்ற காலம்னா என்ன அர்த்தம்னா அந்த ஒரே ஒரு வசனத்தை அந்த வாசிங்களேன். அந்த லேவியராகமம் தான் வருதுன்னு நினைக்கிறேன். வாசிங்க 26:5. திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். பார்த்தீங்களா? திராட்சைப்பழம் பறிக்கிற காலம், அந்த காலத்துக்கு பேர் திராட்சைப்பழம் பறிக்கிற காலமா. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பறிக்கிற காலம் இருக்குல்ல, அப்போ அதுதான் ஏற்ற காலம்னு வச்சுக்கோமே. பறிக்கிற காலம் வர வரைக்கும் நீ வெட்டியாக போன காலம்னு கிடையாது இந்த காலத்துக்கு பேர். திராட்சைப்பழம் பறிக்கும் காலம் வருகிற வரைக்கும் இந்த காலத்துக்கு பேர் என்ன? போரடிக்கிற காலம்னு ஒன்று இருக்குது. இந்த காலத்துக்கு ஒரு ஸ்கெடியூல் வச்சுருக்கிறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த டைம் அது வர வரையும் சுற்றிக்கிட்டு தர்றான்னு இல்லை. இந்த காலத்துக்கு ஒரு டைம் டேபிள் வச்சுருக்கிறாரு. ஏன்னா இந்த காலம் கரெக்டாக முடிஞ்சால் தான் அந்த காலம் உள்ள என்ன செய்யும்? என்ட்ராகும். ஆமாம், இந்த காலத்தை கரெக்டாக நீங்கள் டைம் டேபிள் படி காரியங்கள் நமக்குள்ளே போகும்போது அந்த காலம் கரெக்டாக வந்துடும். உங்கள் அப்சர்வேஷனை பொறுத்து இருக்குது, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கை பொறுத்து இருக்குது, உங்கள் ஈல்டிங்கை பொறுத்து இருக்குது. 20 வயதில் ஊழியக்காரனாக இருக்கான், 60 வயதில் ஊழியக்காரனாக இருக்கிறான். ஒரு ஊழியக்காரை பார்த்து கேட்டேன், தீர்க்க தரிசனம் எப்போ ஷார்ப்பாக இருக்கும்? வயசு கூடையா, இல்லை நம்ம வாயை திறந்து பேசுகிற முதல் தீர்க்க தரிசனமே கரெக்டாக இருக்குமா? அவர் சொன்னார், வயதிற்கும் நீ சொல்லுகிற தீர்க்க தரிசனம் ஷார்ப்பாக கரெக்டாக இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. 20 வருஷமாக தீர்க்க தரிசனம் சொல்லி 20 வருஷமாக நடக்காதவனு இருக்கிறான். ஆனால் முதல் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே முதல் தீர்க்க தரிசனம் நடக்கணும்னு இருக்கிறான்.
இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த இயர்ஸ் பட் பேஸ்ட் ஆன் ஈல்டிங் அப்படின்னாரு. 8 வயசுல தீர்க்கதரிசனம் சொன்னா சாமுவேல், 13 வயசுல தீர்க்கதரிசனம் சொன்னா எரேமியா, 80 வயசுல ப்ராஃபஸி சொன்னா மோசே. ஆனா எது ஷார்ப்பா இருக்கிறது முக்கியம் இல்லை. உன்னை ஈல்டு பண்ணிட்டினா, உன்னை விட்டு கொடுத்தினா, உன்னை 100% விட்டு கொடுத்தினா, இன்றைக்கே ஏற்ற காலம் வருகிறது என்று நான் சொல்லுகிறேன். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.